ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக ஒரு பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கிச்சனில் பிரியாணி பண்ணி. இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ அக்கா நான்வெஜ்ஜில் தான் பிரியாணி பண்ண போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜில் தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் சோயா வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். சோயாவில் பிரியாணி பண்ணிங்கன்னா மட்டன் சிக்கனில் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே அளவு டேஸ்ட்டில் சோயாவில் எப்படி பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப் பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதே போல் சோயா ஒரு பெரிய சைஸ் சோயா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 100 கிராம் சுடுதண்ணியில் போட்டு 10 நிமிஷம் 20 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு அப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி முக்கியமாக என்ன சொல்லணும்னா, குக்கரில் பிரியாணி பண்ணலை, ஒரு பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். அதுவும் தம் பிரியாணி மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். முதல்ல மசாலாலாம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் 4, உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல கலர் மாதிரி வதங்கிருச்சு. அடுத்து நம்ம இதில் தக்காளி மசாலாலாம் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசியட்டும். நான் தக்காளி சேர்த்தது ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த தக்காளி பெருசாக இருந்ததுனால, குட்டி தக்காளியாக சேர்க்குறீங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். நான் பெருசுன்றதுனால தான் 1 சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். மசால் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை, இதெல்லாம் கலந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா மல்லித்தலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம சோயா சேர்த்துக்கலாம். நான் இது போல் பெரிய சோயா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் குட்டி சோயா கூட சேர்த்துக்கலாம். அதே போல் இதில் சேர்க்குறப்ப நீங்கள் காய்கள்லாம் கூட சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், இந்த மாதிரி வெஜ் பிரியாணிக்கெலாம் சேர்ப்போம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி காய்கறி கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை புளிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்க்காதீங்க, இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் சோயாவை இந்த மாதிரி ஊற வச்சா இவ்வளோ வந்துடும். கொஞ்சமாக ஊற வச்சாலே போதும், நிறைய சோயா கிடைக்கும் நமக்கு. இவ்வளோ சோயா தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு 50 கிராம் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, அரிசி போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தயிர் 2 ஸ்பூன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசால் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் சோயாவில் நம்ம போட்ட மசால் உப்பெல்லாம் நல்லா பிடிக்கும். அதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மாற்றி வச்சிட்றேன். இப்போ பாசுமதி அரிசி வேக வைக்கிறதுக்காக இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு, கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அரிசி நல்லா ஃப்ரீயாக வேகணும், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இதில் இந்த பாத்திரத்தில் 3/4 பாத்திரம் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் நம்ம நார்மலாக சாப்பாடு பண்ணுற அரிசி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அப்புறமா சீரக சம்பா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நார்மலாக சாப்பாடு பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த அரிசி நமக்கு சீக்கிரமே வெந்துடும். நம்ம டெய்லி சாப்பாடு பண்ணுற அரிசினா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வேக வச்சு கூட நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை இதில் சேர்த்துடலாம். அது ஊற வச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் புதினா மல்லித்தலை, ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ரைஸ் வேகிறதுக்கு தேவையான உப்பு. அவ்வளோதான், எல்லாம் போட்டு கலந்தாச்சு. அரிசியை வேக வச்சாச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்கு அது வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ் வெந்துச்சா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், இன்னும் 1 நிமிஷத்துக்கு. ஏன்னா இப்போ 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு, இன்னும் 1 நிமிஷத்துக்கு இருக்கட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி அப்படி உடச்சி பார்த்தா நல்லா உடையுது, வெந்திருக்கு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். சோயா வதக்கிறதுக்கு அடுத்த பக்கத்து அடுப்பில் வச்சுருந்தோம், அதை எடுத்து இப்போ இதில் மாற்றி வச்சுக்கலாம். அதுவுமே நல்லா வதங்கியிருக்கு, சோயாவில் நல்லா மசால் பிடிச்சிருக்கு. இப்போ இதில் அந்த அரிசி வேக வச்சோலையா அதை எடுத்து இப்போ இந்த மசாலாவில் நம்ம சேர்க்க போகிறோம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, அடுப்பு சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். நம்ம வேக வச்சோலையா அரிசி அதையே அப்படியே மேலே தூவி விடணும். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அப்படியே மேலே அப்படியே தூவி விடணும். ஒரே மாதிரி இருக்கணும், அரிசியை ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் ஒரே அளவில் அப்படி தூவி விடுங்க. இந்த மாதிரி அரிசி ஃபுல்லாமே மேலே போட்டு தூவியாச்சு. அவ்வளோதான், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். அரை லெமனை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி எடுத்து இப்படி சுற்றி ஊற்றி விட்டுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட வேகும். ஒரு கரண்டி தண்ணி அளவுக்கு போதும். நம்ம வந்து மசாலா பிரியாணி தாளித்த மசாலாவில் நம்ம வேக வச்ச ரைஸையும் அதில் சேர்த்து மேலே லெமனையும் புளிஞ்சாச்சு. உப்பு வந்து நம்ம போட தேவையில்லை. எதுக்காகனா நம்ம சோயா வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டிருக்கோம், அதே போல் அரிசி வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம். ரெண்டுமே சரியாக இருக்கும், அதனால நான் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் உப்பு பத்தலைனா மட்டும் லைட்டாக தூவிட்டு சோயாவில் தூவிட்டோ இல்லை ரைஸில் தூவிட்டோ நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து தம் போட போகிறோம். அதுக்கு நான் இதில் தோசைக்கல் வச்சுக்க போகிறேன். இப்போ தோசைக்கல் வச்சுக்கிறேன். இந்த தோசைக்கல் வந்து நான் யூஸ் பண்ணாத தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெங்காயம்லாம் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை இல்லைன்னா ஆம்லேட்லாம் ஊற்றுனீங்கன்னா வந்துடும். இப்போ நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம். இந்த தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹீட் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல் சிம்லேயே எல்லா 7 நிமிஷமும் வேக வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா ரைஸ் வந்து அடி பிடிச்சிரும். அதனால தான் சொல்கிறேன், 7 நிமிஷம் கூட தேவையில்லை, 5 நிமிஷம் கூட போதும் தான். இப்போ தோசைக்கல் வந்து சூடாயிருச்சு. இப்போ நான் வந்து சிம்மில் வச்சிடறேன். சிம்மில் வச்சாச்சு, நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். தம் வச்சு 7 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுத்து பார்க்க வேணாம். அந்த ஹீட்லேயே ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கூட விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம அடுப்பு ஆனில் வச்சுருக்க அவசியம் இல்லை, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், அரிசியும் உடையில, அடியில் இருக்க சோயாவும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக இதை கிளற மாதிரி இருந்துச்சுன்னா கிளறணுன்னா கூட கிளறிக்கலாம். இல்லை கொஞ்சம் வெள்ளையாக கொஞ்சம் கலராக எடுக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தட்டில் போட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி செஞ்சிங்கன்னா ரைஸ் வந்து உடையவே உடையாது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இறக்கிக்கலாம். பிரியாணியை இறக்கிட்டு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா மட்டன் சிக்கன் பிரியாணி மாதிரியே இந்த சோயா வந்து நிஜமாகவே அந்த கறியெல்லாம் இருக்கிற மாதிரியே ஒரு இது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதே போல் அதை நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அந்த காரமெல்லாம் உப்பு காரம் இதெல்லாம் இறங்கி அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வந்து நான் தயிர் பச்சடி வச்சுருக்கேன். நீங்களும் இது போல் தயிர் பச்சடி இல்லைன்னா குருமா, வெஜ்ஜு குருமா இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சோயா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ்ஜே தோற்று போகும் அந்த அளவுக்கு ரொம்ப ருசியான ஒரு சோயா பிரியாணி. நீங்களும் இதே மெத்தடில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது நான்வெஜ் சாப்பிட்டாப்போலே ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.